வணக்கம். இது மேத் மேட் ஈஸி. மார்ச் 23 இந்த தேதியில அப்படி என்ன ஸ்பெஷல்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு நாள் பல நூற்றாண்டுகளா நம்ம உலகத்தையே மாத்தின சில ஜீனியஸ்களை ஒன்னு சேர்க்குது. அன்னைக்கு சில்வெஸ்டர் ஒரு பெரிய ப்ரூஃபா அறிவிச்சார். ஆனா அது தப்பு. பாருங்க, கணிதமும் ஒரு மனுஷ கதை தான். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன் இந்த பிரபஞ்சத்தோட விதிகள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு? இதுக்கான பதில் இதே மார்ச் 23ஆம் தேதி பிறந்த ஒருத்தர்கிட்ட இருக்கு. எம்மி நோய்தோர். இயற்கையில ஒரு சமச்சீர் இருந்தா அங்க ஏதோ ஒன்னு பாதுகாக்கப்படுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுதான் அவங்க தந்த சாவி. இத வச்சுதான் நாம நவீன இயற்பியலையே புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதே மார்ச் 23 தான். ஆனா இப்ப நாம டைம்ல கொஞ்சம் முன்னாடி போக போறோம். ஸ்மார்ட் போன், லேப்டாப்லாம் இல்லாத காலத்துல ஒரு வீடு சைஸ் கம்ப்யூட்டரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க? அதுக்கு பின்னாடியும் இந்த மார்ச் 23 இருக்கு. இது ஜீன் பேட்டிக்கோட நினைவு நாள். அவங்க தான் முதல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ்ல ஒருத்தங்க. எந்த ஒரு கைடும் இல்லாம ஈனியாக்கா ப்ரோக்ராம் செஞ்சாங்க. இதுதான் அந்த அஹா மூமெண்ட். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப்புக்கும் அவங்க போட்டதுதான் அஸ்திவாரம். அதே தேதி, ஆனா இப்ப கதை வேற. வாங்க, இப்ப நம்ம பயணம் நட்சத்திரங்களை நோக்கி. நட்சத்திரங்களுக்கு வயசு எப்படி தெரியும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சுகிட்டே இருக்குமா? இந்த பெரிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தவர் பீட்ரைஸ் டென்ஸ்லி. அவங்களும் இதே மார்ச் 23 தான் மறைஞ்சாங்க. கேலக்சிகள் எப்படி உருவாகுது, எப்படி அழியுதுன்னு முறையா ஒரு மேத் மாடல் செஞ்சாங்க.